இன்றைக்கி visitTemples.com மூலிமா தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி திரு முரளிதர பட்டாச்சாரியா சொல்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். புண்டரீக விசாலாட்சம் சரட்சந்திர நிவாரணம் நீலாத்ருமவ துஷ்டத்தம் நீலமேக மகம்மதே நீலமேக பெருமாள். மூலவர் நீலமேக பெருமாளை காட்சி கொடுக்குறார். உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேட்சணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு உற்சவர் சௌரிராஜனா சேவை சாதிக்கிறார். சோழர் காலத்தில் சுவாமிக்கு முடி வளர்ந்தது ஐதீகம், அதனால் சௌரிராஜ பெருமாள்னு பேர். இது அந்த தலத்தினுடைய தல வரலாறு இதுதான். இங்கே மூலவர் சக்கர பிரயோகமாக சேவை சாதிக்கிறார். விகடாட்சண அசுரனை சம்ஹாரம் பண்ணினதுனால இந்த உள்ள சக்கர பிரயோகம். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் 5 பேர் இந்த ஊரில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பெருமாளை. திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்களால் மங்களாசாசனம். குலசேகர ஆழ்வார் ராமனா பாவிச்சு தாலாட்டு மாரி 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். உள்ளுக்குள்ளேயே தண்டக மகர்ஷி கருடாழ்வாருக்கு பிரத்யட்சம். இந்த கோயிலுக்கு 2 ராஜகோபுரம் இருக்குது. ஒன்று கிழக்கு நோக்கி 5 அடுக்கு, இன்னொன்று கிழக்கு நோக்கி 3 அடுக்கு ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரங்களுக்கு எதிர்பக்கமாக ஒரு 4 கால் மண்டபம், புஷ்கரணியும் இருக்குது. இந்த ராஜகோபுரத்துக்கு உட்பக்கமாகவே இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு நவகிரகம் சக்கர வியூகத்தில் இருக்குது. 12 ராசியோடு சேர்ந்து வழக்கமாக காணப்படுற துவஜஸ்தம்பம் பலிபீடத்தோடு சேர்ந்து ஒரு பக்ஷிராஜன் சன்னதியும் இருக்குது. இந்த கோவிலில் மூலவரோட பேர் ஸ்ரீ நீலமேக பெருமாள். நீலமேக பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். உற்சவரோட பேர் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள். இவர் சௌரி முடியோட காணப்படுறார். இந்த கோயிலில் சோழர் காலத்தில் அந்த சௌரி முடி வளர்ந்ததாகவும் ஒரு ஐதீகம். இங்கே சக்கரவர்த்தி திருமகனான ராமருக்கு ஒரு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. வழக்கமாக காணப்படுற துவாரபாலகிகள் விக்கிரகத்துக்கு பதில் இங்கே துவாரபாலகிகளோட படத்தை வரைஞ்சிருக்கா தாயார் சன்னதியில். தாயார் சன்னதியோட சுற்றுச்சுவர்லாம் அஷ்டலட்சுமி படங்கள் வரைஞ்சிருக்கு. தாயார் சன்னதி தனியாக பல தூண்கள் கொண்ட ஒரு மண்டபத்தில் இருக்குது. இங்கே தாயாரோட பேர் மகாலட்சுமி அல்லது கண்ணபுர தாயார். உற்சவரோட பேர் கஜலட்சுமி. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் துவாரகை கிருஷ்ணனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. துவாரகை கிருஷ்ணன் சன்னதியில் கிருஷ்ணர் ராதையோட புல்லாங்கோழோட காணப்படுறார். வட இந்திய பாணியில் இந்த கோயில் விக்கிரகம் வெள்ளை நிறத்தில் இருக்குது. அதே வெளிப்பிரகாரத்தில் துவாரகை கிருஷ்ணர் சன்னதி எங்கே இருந்தோ அதே மாதிரி வலப்பக்கத்தில் ஆண்டாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த சௌரியராஜ பெருமாள் கோயில் பஞ்ச கண்ண கஷேத்திரத்தில் ஒரு கோயில். ஏனைய 4 கோயில்கள் என்னென்னா திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோயில், கபிஸ்தலம் கஜேந்திரவரதன் பெருமாள் கோயில், திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயில், அதே மாதிரி திருக்கோயிலூரில் உலகளந்த பெருமாள் கோயில். இந்த கோயிலில் ஆழ்வார்கள் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், பிள்ளலோகாச்சாரியார், நாதமுனிகள், திருப்பானாழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள், திருமலிசை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பெரியாழ்வார் இவர்களுக்கெல்லாம் சன்னதி இருக்குது. அதே மாதிரி முனியோதரர், உபரிசா வாசு சன்னதி, விபீஷ்ணர் ஆழ்வாருக்கும் சன்னதிகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. கோயில் நந்தவனம் இருக்குது. புஷ்கரணியோட பேர் நித்திய புஷ்கரணி. கோயிலை சுற்றி தாராளமாக காரை எங்கே வேணாலும் நிறுத்தலாம். கார் பார்க்கிங் ஏராளமாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி நமக்கு விவரமாக சொன்ன எஸ் முரளிதர பட்டாச்சாரியாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.